குடும்பம் என்பது இந்த உலகினுடைய அடிப்படை மூலக்கூறு என்று போப் ஜான் பால் 23 கூறுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நம்முடைய அடிப்படையே குடும்பம் தான். ஏன் அந்த குடும்பம் அடிப்படை என்று சொல்லுகின்றோம் தெரியுமா? அருமை நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக கொடுத்து வைத்தவன் உங்களைப் போல என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் நேசிப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, என்னை நேசிப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நான் ஒரு தாய், 99 வயது நிரம்பிய என்னுடைய தாய் இன்னும் அவருடைய வேலையை அவரே செய்து கொள்கின்றார். மழையில் ரொம்ப தூரம் போவதா, ஜூம்ல பேசு, வெளியில ரொம்ப அலையாத, ஒழுங்கா படி, நல்லா பேசுன்னு சொல்றதுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க என்னை நேசிக்கிறதுக்கு. என்னுடைய மனைவி இருக்கிறாள். என்னுடைய 50 கிடைக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல கல்லூரிகளில் படிக்கின்ற என்னுடைய பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்திலிருந்து எனக்கு கிடைக்கின்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உலகத்தில் எதிலிருந்தும் கிடைக்காது. உங்களுக்கும் அப்படித்தானே? அதனால்தான் இந்த குடும்ப உறவுகள் என்பது மிக மிக முக்கியமானது. எப்படி ஜன்ம ஜன்மங்களாக தொடர்ந்து வருகின்ற குடும்ப உறவுகள், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற இந்த உறவுகள், ஒரு தூக்கணாங்குருவி எப்படி தன்னுடைய கூட்டை அது கட்டி முடிப்பதற்கு அந்த தூக்கணாங்குருவியினுடைய தனிப்பட்ட திறமையோ அறிவோ அனுபவமோ காரணம் அல்ல. மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது. எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த பேரீச்சை மரத்திலே அதை கட்ட வேண்டும், அதை தலைகீழாக கட்டி இருக்கும், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், முட்டையிடுவதற்கு ஒரு இடம், புயலிலும் காற்றிலும் ஆடுமே ஒளி அருந்து உழுவாது, ஒரு முட்டை கூட கீழே விழுவாது. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே, எல்லா ஆட்சி முறைகளையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள், சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, சோசியலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, அத்துணையும் பார்த்துவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி தான் சிறந்தது, குறைந்த தீமையுடையது என்று இதை எப்படி ஒத்துக்கொண்டோமோ, நம்முடைய முன்னவர்கள் எல்லா வாழ்க்கை முறைகளையும் பரீட்சித்து பார்த்து நமக்கு கொடுத்து சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த குடும்ப முறை. முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கும் பாதுகாப்பு. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை முறை என்பது எல்லா இடத்திலையும் குலைந்து போக ஆரம்பித்திருக்கிறது. அதை பார்த்து நாமும் அதிலே தவறிவிடக் கூடாது.